எல்லாரோட கேள்வி என்னன்னா, இந்தியா செமிஃபைனல் ரீச் ஆவாங்களா மாட்டாங்களா? இந்தியா குவாலிஃபை ஆகணும்னா என்ன பண்ணணும்? அதை பற்றி நான் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னே நான் இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சோட ரிவ்யூ பற்றி பேசுகிறேன். ஃபர்ஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. அகமதாபாத் ஸ்டேடியமில் இந்த மேட்ச் நடந்துச்சு. ஸ்டார்டிங்கில் சவுத் ஆஃப்ரிக்கா 3 விக்கெட் விட்டாங்க. பூம்ரா 2 விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறமா ஹர்ஷ்தீப் சிங் 1 விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறமா டெவால் பிரேவிஸ், டேவிட் மில்லர், அப்புறமா ஸ்டப்ஸ், இவங்க 3 பேர் நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு நல்ல டோட்டல் 187 ரன்ஸ் அவங்க போட்டாங்க ஆன் போர்டு. இந்தியா பேட்டிங்க்கு வந்தாங்க. இந்தியாவோட டாப் ஆர்டர் இது வரைக்கும் சரியா பர்ஃபார்மே பண்ண மாட்டேங்கிறாங்க. இஷான் கிஷன் மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ணாரு. அபிஷேக் சர்மா 3 டக்கு இந்த மேட்ச்ல 15 ரன்ஸ் தான் அடிச்சாரு. இதே சஞ்சு சாம்சனுக்கு இந்த மாதிரி நடந்ததை வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அவரே உட்கார வச்சுட்டு இருப்பாங்க. நல்ல வேலை சஞ்சு சாம்சனுக்கு சான்ஸ் கொடுக்கல. அவங்க இந்த மேட்ச்ல அவர் 1 டக்கு அடிச்சிருந்தாலே அவர் இந்த மாதிரி உட்கார வச்சுட்டு இருப்பாரு. இன்னைக்கு பார்த்தா இஷான் கிஷன் 0 ரனுக்கு அவுட்டு, டக் அவுட். அப்புறமா அபிஷேக் சர்மா 15 ரன்ஸ்க்கு அவுட்டு. அதுக்கப்புறமா பிளேயிங் லெவலில் மேஜர் சேஞ்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, தோனி, விராட் கோலி இவங்க கேப்டனாக இருக்கும்போது ஃப்ரீக்வெண்ட்டாக தான் சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி வேர்ல்ட் கப் டைமில் வின்னிங் காம்பினேஷனோட தான் அவங்க போவாங்க என்னவே ஆனாலும். பட் இந்தியா குரூப் ஸ்டேஜில் வின்னிங்கில் தான் இருந்தாங்க. அந்த வின்னிங் காம்பினேஷன்லேருந்து வைஸ் கேப்டன் அக்சர் பட்டேலை ட்ராப் பண்ணிட்டு வாஷிங்டன் சுந்தர், அவரு இந்த T20 இன்டர்நேஷ்னலில் அவர் எஸ்டாப்ளிஷ்ட் பிளேயர் இல்லை. அவர் டெஸ்ட் மேட்ச் ஆடின்னு இருக்காரு இந்தியாக்காக கண்டினியூஸாக. அதனால அதில் வேணால் அவருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். பட் இந்த T20 இன்டர்நேஷ்னலில் அவர் பர்ஃபார்ம் பண்ணது இல்லை. ஆனால் வைஸ் கேப்டன் அக்சர் பட்டேலை ட்ராப் பண்ணிட்டு அவங்க வாஷிங்டன் சுந்தரை கூட்டினு வந்தாங்க. அது என்னத்துக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே, வாஷிங்டன் சுந்தர் பிளேயிங் லெவலில் இருந்தார். அவருக்கு வெறும் 2 ஓவர் கொடுத்துருக்காரு. அவர் ஆஃப் ஸ்பின்னர்னு கூட்டின்னு வந்தாங்க. 2 ஓவர் தான் கொடுத்தாங்க, 4 ஓவர்ஸ் போட வைக்கல. நெக்ஸ்ட் அவரை ப்ரொமோட் பண்ணி பேட்டிங்கில் நம்பர் 5 அமிச்சாங்க. ஏன் அமிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ரிங்கு சிங் நம்பர் 8ல் ஆடுறாரு. அவர் நம்பர் 8ல் ஆட வேண்டிய பிளேயர் இல்லை. அவர் நம்பர் 5க்கு நீங்கள் அமிச்சிருக்கலாம் அப்படி உங்களுக்கு பேட்டிங் வேணும்னா. அவரு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச்சு ஆப்கானிஸ்தான் அகேன்ஸ்ட் ஒரு மேட்ச்சு இந்தியா, அதுக்கப்புறமா இந்தியா ஆப்கானிஸ்தான் மேட்ச்சில் ரிங்கு சிங் அப்புறமா ரோஹித் சர்மா 2 பேர் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணி அந்த மேட்சை ட்ரா பண்ணி திரும்பவும் சூப்பர் ஓவரில் டபுள் சூப்பர் ஓவர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போது அவர் ஒரு ஃபினிஷர் தெரியும். ஆனால் பட் அவர் வரும்போது 20-25 ரன்ஸ் அடிக்கணும் பர் ஓவர். அது முடியுமா? இம்பாசிபிள். அவர் மேலே ப்ரொமோட் பண்ணிருக்கலாம். நீங்கள் வாஷிங்டன் கூட்டின்னு வந்தீங்க, ப்ராப்பராக யூட்டிலைஸும் பண்ணல. இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் ட்ராப் பண்ணிட்டு 100% அக்சர் பட்டேலை கொண்டு வருவீங்க. இப்போ அக்சர் பட்டேலுக்கும் இன்செக்யூரிட்டி, இப்போது வாஷிங்டன் சுந்தருக்கும் அக்சர் பட்டேல் பர்ஃபார்ம் பண்ணியே இன்செக்யூரிட்டி. இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா அந்த மாதிரி டவுட்ஃபுல்னஸ் எல்லாருக்குமே ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அபிஷேக் சர்மாவுக்கும் ஆகிடும். அபிஷேக் சர்மா பர்ஃபார்மே பண்ணல, திலக் வர்மாவும் பர்ஃபார்மே பண்ணல. அவங்க எல்லாருமே இப்போ வைஸ் கேப்டன் போஸ்ட்டே இப்போ டவுட்ஃபுல்லாக தான் இருக்குதுன்னு நினைக்க போகிறாங்க. அதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ண போகிறீங்கன்னு தெரில. இந்த கம்பீர் அண்ட் கோ மேனேஜ்மெண்ட்டு சுத்தமாக தெரியல. இப்போ இந்தியா செமிஃபைனல் ஆடுவாங்களா மாட்டாங்களா? செமிஃபைனல் குவாலிஃபை ஆகணும்னா அவங்க என்ன பண்ணணும்? அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் சினாரியோ என்னன்னா, குரூப் ஏல டேபிள் பிரகாரம் ஃபர்ஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் இந்தியா ஆடினாங்க 22 February சண்டே அன்னைக்கு ஆடினதுல சவுத் ஆஃப்ரிக்கா வின் ஆயிட்டாங்க 2 பாயிண்ட்ஸு. அதில் நம்ம குறிப்பாக நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்தியா -3 அப்படின்னா -3 ரன் ரேட்டில், நெட் ரன் ரேட்டில் நம்ம இருக்கோம். நெக்ஸ்ட் 23rd Feb நெக்ஸ்ட் டே மண்டே வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாப்வே ஆடுறாங்க. அதில் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ். இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா 2 பாயிண்ட்ஸ், வெஸ்ட் இண்டீஸ் 2 பாயிண்ட்ஸ். அவங்க 2 பேர் டேபிள் டாப்பர்ஸில் இருக்காங்க. இந்தியா டேபிள் பாட்டமில் இருக்காங்க -3 நெட் ரன் ரேட்டோட. இப்போது நெக்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஆடுறாங்க. இது சினாரியோ 1ல். இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா அந்த வெஸ்ட் இண்டீஸ் மேலே வின் ஆகுறாங்கன்னா 2 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஜிம்பாப்வே மேலே வின் ஆகுறாங்கன்னா 2 பாயிண்ட்ஸ். டோட்டலாக 6 பாயிண்ட்ஸ். அன்பீட்டனாக இருந்து டேபிள் டாப் ஆகிடுவாங்க. இந்தியா நெக்ஸ்ட் 2 மேட்ச் ஜஸ்ட் ஜெயிச்சா போதும். ஜிம்பாப்வே அகேன்ஸ்ட், அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் அகேன்ஸ்ட். இந்தியா டைரக்ட் குவாலிஃபைடு ஃபார் செமிஃபைனல்.
சவுத் ஆஃப்ரிக்கா அன்பீட்டனாக இருக்கணும். சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு மேட்ச்சும் தோக்கக்கூடாது. சவுத் ஆஃப்ரிக்கா எல்லாம் 3 மேட்ச்சும் ஜெயிக்கணும். இப்போ அப்கமிங் 2 மேட்ச் ஆடுற மேட்சும் அவங்க ஜெயிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் சினாரியோ. இப்போ செகண்ட் சினாரியோ என்னன்னா, நான் சொன்ன மாதிரி 22 February சவுத் ஆஃப்ரிக்கா வின் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மண்டே வெஸ்ட் இண்டீஸ் வின் ஆயிட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா 2 points, வெஸ்ட் இண்டீஸ் 2 points. இப்போ வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்ல சவுத் ஆஃப்ரிக்கா தோக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு மேட்ச் அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். இப்போ வெஸ்ட் இண்டீஸோட பாயிண்ட் 2 ஆயிடும். வெஸ்ட் இண்டீஸ் டோட்டலா 4 points ஆயிடுச்சு டோட்டல் பாயிண்ட்ஸ். சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா மேல ஜெயிச்சிருந்தாலும் ஒரு 2 points, ஜிம்பாப்வே மேல 100% ஜெயிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க 4 points. இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு 4 points, வெஸ்ட் இண்டீஸ்க்கு 4 points. இந்தியா அப்கமிங் 2 மேட்சும் ஜெயிக்கிறாங்க, ஜிம்பாப்வே அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் அகேன்ஸ்ட். இந்தியாவுக்கு 4 points. இப்போ 3 டீமும் 4ல முடிச்சாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா குவாலிஃபை ஆயிடுவாங்க, வெஸ்ட் இண்டீஸ் குவாலிஃபை ஆயிடுவாங்க பேஸ்ட் ஆன் நெட் ரன் ரேட். இந்தியா நெட் ரன் ரேட் -3ல இருக்குது. அவங்க அதை எப்படி வந்துட்டு பாசிட்டிவ்ல கொண்டு வந்து 2 டீம் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதை பொறுத்து தான் குவாலிஃபிகேஷன். செமிஃபைனல் ஆடுவாங்களா ஆட மாட்டாங்களான்னு நம்மளால சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா எல்லா 3 மேட்சும் வின் ஆயிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. அப்படி அவங்க எல்லா 3 மேட்சும் அன்பீட்டனா இருந்தாங்கன்னா, இந்தியா ஜஸ்ட் 2 மேட்ச் வின் ஆனாங்கன்னா போதும், அவள் தான் இந்தியா வின்னர். அவங்க செமிஃபைனலுக்கு ரீச் ஆகலாம்.